KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஏன்னா இங்கே அப்பா இங்கே பார்த்துட்டாங்க, தலைவரை பார்த்துடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருப்பார். அவர் போய் பார்க்கணுன்னா சபாபதி இருந்தால் அவர் பார்க்கலான்ட்டு சூப்பர் ஸ்டார் ஞாபகம் வச்சு பேசியிருப்பார். பின்னாடி வந்து கலைஞர் வந்துடுறார். அவர் வந்துட்டு யாரோட இலையில வச்சு நீ எடுத்து சாப்பிட்ற நீ ஒன்று தலைவர் சொன்னார். அண்ணா விடுங்க, எனக்கு என்ன சாப்பிட என்ன பிடிக்குன்னு அவனுக்கு தான் தெரியும், அதான் நான் பண்ணுவேன். இது மாதிரி தலைவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு அப்பா அதோடு போனவர் தான் ஒரு 15-20 நாள் வீட்டுக்கே வந்து. ஜெயலலிதா மேடம் வந்து வீட்டில் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் டேபிளில். அப்போது அவங்க உள்ளே வந்திருக்காங்க. சபாபதி தலைவர் எங்கன்னா மேலே இருக்கிறாரு அப்படின்னோடனே இவங்க மேலே போனாங்க. திருப்பி போன வேகத்துக்கு திருப்பி அவங்க இறங்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. தலைவர் அங்கேருந்து கூப்பிட்டாரு, சபாபதின்னு. அண்ணா சொல்லுங்கண்ணே, என்னடா பண்ணியிருந்த அவங்க வரும்போது? அண்ணா உட்காந்து சாப்பிட்டுருந்தேண்ணே அப்படின்னு. இல்லை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வரேன். சபாபதி எழுந்து நின்று பதிலே சொல்ல மாட்டேறாப்புல. அவன் என்ன பண்ணியிருந்தான்? இல்லை சாப்பிட்டுருந்தாப்புல. சரி, சாப்பாடு தான் முக்கியம் கொடுக்கணும் அண்ணா, நான் ஒன்று அப்புறம் பார்க்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த கோலத்தில் போயிட்டார். எம்ஜிஆர் நடந்துருக்காருன்னா அப்பா இருந்திருந்தால் அம்மாவே உள்ளே வந்துருக்க முடியாது. திரும்ப சொல்லுங்க, பேரோட சொல்லுங்க. ஜெயலலிதாமாவே உள்ளே வந்துருக்கு. அப்படியா? ஃபஸ்ட்டு அழுது வந்து ரொம்ப கதறி அழுது வந்து தன் அண்ணா இறந்ததுக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தது எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு தான். அப்பா இறந்ததுக்கு தமிழ்நாடு முழுக்க அதிமுக கொடி அரக்கம்பத்தில் பறந்துச்சு. இறுதிச்சடங்கு முடிக்கிற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாருங்க. என்ன அங்கே சவுண்டுன்னு? இல்லை சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, பாடியை உள்ளே வச்சுட்டாங்க, எடுக்க சொல்கிறாரு, தொட்டு கும்பிடணும்னு சொல்கிறாரு. சரி, கடைசி நேரம் சரி தூக்கி மேலே வைங்க, தொட்டு கும்பிட்டான் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் வந்து அப்பாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். ரஜினி சாருக்கு உங்கள் தந்தை மேலே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அல்லது உங்கள் தந்தை வந்து ஏதோ சமயத்தில் அவரை காப்பாற்றிருக்கேன் சூப்பர்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் உண்மைதானா? எம்ஜிஆர் அவர்களோடு 30 ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளராக நெருங்கிய ஒரு மனசாட்சி என்றே சொல்லலாம். அப்படி இருந்த அவருடைய ஒப்பனையாளர் உதவியாளர் PK சபாபதி, அவருடைய மகன் பாஸ்கரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். உங்களுடைய தந்தையார் அவருடைய சொந்த ஊர் எது? எப்படி வந்து எம்ஜிஆரோடு நெருங்கி போனார்? பிறந்தது வந்து திருப்பூர். அங்கே பிறந்து அங்கே வந்து ஒரு குடும்ப வறுமை காரணமாக அவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தவுடனே மீசாபட் மார்க்கெட் ராயப்பேட்டை கிட்ட இருக்குங்க ஒரு மார்க்கெட், மீர் சாஹிப் மார்க்கெட் ராயப்பேட்டை. சரி சரிங்க. அங்கே வந்து ஒரு காய்கறி கடை வைக்கிறாங்க. அங்கே காய்கறி கடை வச்சுருக்காங்க. அப்பா ஆயா, இவர் அப்பா வந்து 5வது படிச்சுட்டு இருக்கார். சரி, படிச்சுன்ற காலகட்டத்தில் புரட்சித் தலைவரோட வந்து நாடக குழு வந்து காய்கறி வாங்க இங்கே வருவாங்க. இங்கே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது வந்து அப்பா எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் கொடுக்கணும். இப்படி போக்குவரத்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அப்பாவோட உழைப்பு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருச்சு, நாடக குழுவில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி வேலைக்கு கூப்பிட்றாங்க. அப்பா சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னும் போது ஒரு குழு வந்து எங்கள் ஆயா கிட்ட பேசி கஷ்டத்துக்காக சரி நீ போய் வேலை செய்ப்பா அப்படி போனால் கடின உழைப்பு மூலிமா அங்கேயே இருந்து அவங்களுக்கு பணியாற்றி அவங்களுக்கு அப்படியே பிடிச்சி போய் அது தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்து அவருக்கு பிடிச்சி போய் அவர் அப்படியே நீ என் கூட வந்துரு, என் கூட இருன்னு சொல்லும்போது அப்படியே அவர் கூட போகிறார். அப்படி போகும்போது சினிமா துறைக்கு அப்படியே கூட போய் ஹெல்ப்பர் மாதிரி கூட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் படம் அடுத்து மாபெரும் வெற்றி அடையும் போது புரட்சித் தலைவர் அப்பா கிட்ட சொல்கிற, சபாபதி நீ எதனா ஒரு தொழில் கற்றுக்கோ, நீ இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீ வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது சரி என்ன பண்ணுறது தெரியல என்னன்னு. சரி நான் சொல்கிறேன், நீ எனக்கு டச்சப் பாயாயிரு. சரிங்கண்ணா, எனக்கு மேக்கப் போட்ட பிறகு நீ கூடவே இருந்தோன்னே சரிங்கண்ணா நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். இப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருந்து அவருக்கு அப்படியே இருந்து மேக்கப் ஒப்பனையில் அப்படியே அவர் சேர்ந்துட்டார். அதனால் நான் எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்பா வந்து காலையில் 4-4:30 மணிக்கு எழுந்தார்னா அவர் காலையில் எழுந்து இங்கேருந்து குளிச்சுட்டு அவர் இங்கேருந்து ராமநாதத்தோடத்து போய் தலைவரை எழுப்பணும். அவர் தான் அப்பா தான் போய் அவர் பெட்ரூமில் போய் தலைவரை எழுப்பி அவருக்கு ஹீட்ரு போட்டு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் வச்சு அவர் துண்டு போட்டு அவர் அதுக்குள்ளே எக்ஸசைஸ் செய்து போயிடுவாருங்க. தலைவர் எக்ஸசைஸ் எடுத்துக்குள்ள இந்த பாத்ரூமில் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து குளிக்க போனோடனே பெட்டெல்லாம் உதறிட்டு அதை போட்டுட்டு அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அயன் பண்ணுறதுலேருந்து ஷூலேருந்து வாட்சிலேருந்து தொப்பிலேருந்து கண்ணாடிலேருந்து ரெடி பண்ணி வைக்கணும். அவர் தலைவர் வெளியே வந்து ரெடி ஆனோடனே அவர் என்னென்ன ஃபைல் பார்க்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பார். அது முடிச்சுட்டு கீழே இறங்கினோடனே
தலைவர் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா அவர் சாப்பிட்டு முடிச்சு அதே தட்டில் அப்பா சாப்பிடுவார். ஓ ஓ ஓ. இவங்க சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா காரில் கிளம்புனாங்கன்னா அதோட தலைவர் எப்போ வீட்டுக்கு வர்றாரோ அவரை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு தான் அப்பா திருப்பி வீட்டுக்கு வரணும். அப்பா சாகும் வரைக்கும் அப்ப எனக்கு என்ன 8 வயசு? வயசு. 8 வயசுங்களா? சரி சரி. 8 வயசு. அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது. தலைவர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, கத்துவாங்க. அப்பா பார்க்கறதுக்கு வீட்டு கையில் ஒரு கூட்டமே நிற்கும். ஏன்னா இங்கே அப்பா இங்கே பார்த்துட்டாங்க, தலைவரை பார்த்துடலாம். அதுக்காக அப்பா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே நிற்கும். சரி சரி சரி. அப்போ அப்பா குளிச்சு வந்தால் என்னம்மா என்ன கேட்டேன், தலைவரை பார்க்கணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் இங்கேயே கேதர் பண்ணிடுவார். என்னென்ன தேவை, என்னென்ன வேணும் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் தோட்டத்துக்கு வாங்கணும். தலைவர் கீழே இறங்கினோடனே அண்ணா இவங்க வந்திருக்காங்க, இவங்க இதுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்கவுங்கள அப்படியே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால எங்களுக்கு அப்பாவை பார்க்க அந்த கொடுப்பனையும் இல்லை, அவர் கூட வாழறதுக்கான இதுவும் இல்லை எங்களுக்கு. ஆனால் இறந்த பிறகு அம்மா சொல்லும் போது ஒன்று தான் அந்த சுவாரஸ்யம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. அப்பா எப்படிலாம் இருந்தாரா, அப்பா பார்க்கறது ஒரு கூட்டம் கீழே நிற்கும், அப்பா வீட்டுக்கே வரமாட்டார், நாங்களே 11-12 மணிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். 2001 வந்து எலெக்ஷனில் வின் பண்ணணும், ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகுறாங்க. அப்போ செக்ரட்டரியேட்டில் எல்லோரும் சந்திக்கிறாங்க. ஏன்னா நான் ஜெயலலிதா அவங்களுக்கு சொந்தமான ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு 23-24 வருஷம் வேலை செய்திருந்தாங்க. சரிங்க. அந்த காலகட்டத்தில் 2001 வந்து நாங்கள் வந்து செக்ரட்டரியேட்டில் கூப்பிட்டு எல்லாரையும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாராட்டணும் அப்படி. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணோம் அந்த எலெக்ஷனுக்குன்ட்டு. அப்போது எல்லோரும் கும்பலாக ஒரு 40-50 பேர் இருந்தாங்க. எல்லோரும் காலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து கடைசியாக நின்றுந்தேன். செக்யூரிட்டி வந்து என்ன வேணும்னு கேட்டார். இல்லை அம்மாகிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, என்ன தம்பி என்ன கேட்குறாரு, இல்லை நம்ம அவங்ககிட்ட எதை பேசணுமான்னு. சரி கிட்ட வர சொல்லுங்க. கிட்ட போனேன், காலில் விழுந்தேன். அம்மா நான் சபாபதி பையன்மா. ஓ சபாபதி பையனா? ஓஹோ. அவங்க எந்த சபாபதி இனிஷியல் எதுவுமே கேட்கல. ஆனால் நான் கேட்கும் போது 33-34 வருஷம். ஓ சரி சரி சரிங்க. அப்பா இறந்து ஓ ஓ ஓ 33-34 வருஷத்துக்கு அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா சபாபதி. ஓ சபாபதி பையனா, இப்போ என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா நம்ம சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரி சரி, இன்னும் நான் தனியாக அப்புறமா பார்க்குறேன். ஏசி சண்முக ஐயா காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே அது இது வரைக்கும் அப்பாவை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. அன்றைக்கி அம்மா கேட்டதோடு அதோட முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருப்பார். புரட்சி தலைவர் பற்றி எல்லாமே பேசிட்டு வரும்போது கடைசியாக சொல்லுவார், அவர் வந்து இப்போ அவரை போய் பார்க்கணுன்னா சபாபதி இருந்தால் அவர் பார்க்கலான்ட்டு சூப்பர் ஸ்டார் ஞாபகம் வச்சு பேசியிருப்பார். ஓ அப்போ அவர் வந்து ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் சாரை பார்க்க வரும்போது அப்பா மூலம் தான் பார்த்துருக்காங்க. ஆமாம், எது இருந்துமே அப்பா கிட்ட போனால் தான். தலைவரே என்ன சொல்லுவார், எதுனா சபாபதி கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அது ஜானகியமாகவே இருந்தால் கூட இது பண்ணுவாங்க. தலைவர் உள்ளே படுத்துட்டு இருக்காரு, இல்லை எதனா பண்ணுறாருன்னா ஜானகியமாக கூட சபாபதி தலைவர் என்ன பண்ணுறாரு பார்த்து சொல்லு, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அப்பா உள்ளே போய் அண்ணா அப்படின்னா என்னடா, சரி சரி ஒன்றும் இல்லை அக்கா நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு. எந்த ஒரு சந்தர்ப்பம் இனிமே தலைவர் தாண்டான்னு அவர் முடிவு பண்ண காரணமாக இருந்ததுன்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? தலைவர் வந்து அப்பாவை எந்த நிமிஷத்தில் அடுத்தடுத்து பாராட்டின்னு தான் இருப்பார். அது ஏன்னு கேட்டாச்சுன்னா, அவரை பார்க்க வரும்போது தொண்டர்கள் பார்க்கணும், சில பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க வரும்போது வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சபாபதி அப்படின்வார். சரிண்ணா அப்படி போயிடுவார். ஓ சரி வார்த்தையிலே புரிஞ்சுக்கிறது சபாபதி. இல்லை இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நான் ஒரு செய்கை செய்தேன், நீங்கள் கவனிக்கல. அதே போல் இவர் போயிடுவாருங்க. ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டு பொண்ணாச்சு சபாபதின்னு மேலே உயருது. முதலே பார்த்தேன் கீழே கொஞ்சமாக உயருது, அதிகமாக உயருது. பின்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ வந்து இருப்பார், உட்காந்துருப்பார். யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணும். அப்போ என்ன ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்குவாராம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒருத்தர் பார்க்க வந்து அழுவாங்கள, தலைவரே அப்படி இருந்தீங்களே அப்படின்னு பேசி முடிச்ச உடனே எல்லாம் பேத்துட்டு ஆளை பார்த்து அப்படின்னு பாரான். பார்த்தீங்கன்னா உடனே போனால் ஒரு அமௌண்ட் இருக்குமா. இன்னொருத்தர் வந்து பார்த்தா இவரே என்ன நெகிழ்வார், ரொம்ப பழக்கமாக இருக்கும், ரொம்ப இது பண்ணி முடிச்சு போகும்போது அப்படின்னு பாரான். இது வந்து 50,000, இது வந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ல வந்து அது மாதிரி சம்பளம். ஓ சரி சரி சரி. அதுதாங்க இது எல்லாம் கதை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடும் பிறகு சபாபதி காலையில் வந்து நான் பேசியிருந்தேன். எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கொடுத்தேன்? அண்ணா 2000 ரூபா கொடுத்தேண்ணே. சரி 2வது வந்து இது பண்ணார், அவருக்கு எவ்வளோ கொடுத்தேன்? அவருக்கு 2000 ரூபா கொடுத்தேண்ணே. ஃபஸ்ட்டு வந்ததுக்கு 200 ரூபா கொடுத்தேன், 2வது வந்து 2000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு. எப்படின்னா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தூக்கும்போது சின்னதாக தூக்குனீங்க, அதனால
ரெண்டாவது நீங்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தேன். திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. திருமண நிகழ்ச்சி வந்து அப்போ வந்து தலைவர்கள்லாம் வந்து இறுதி உரையாற்றுவாங்க இல்லைங்களா, அது அந்த இது காலகட்டத்துக்கு அப்பா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இறுதி மணமகள் வாழ்த்து பேசிட்டு இறங்க போகிறாங்க. அதில் வந்து கலைஞர் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு. 2 பேர் இறங்க முடிஞ்ச வேற இடத்துல அப்பா ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாப்பிட்ற இடம் எங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் சாப்பிட்ற இடம் அப்படின்னமோ சரி ரைட்டு. தலைவரும் இவங்களும் எங்கே உட்கார போகிறாங்க, ஐயா இவங்க 2 பேர் எங்கே உட்கார போகிறாங்க, இதில் வந்து கலைஞர் ஐயா உட்காராரு, இதில் வந்து தலைவர் உட்காராரு. சரி தலைவர் எல்லாம் பதார்த்தம்லாம் வைங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாருங்க. டேஸ்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் எடுத்துருங்க, இது கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்படின்றாங்க அந்த பதார்த்தத்தை. இது பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து கலைஞர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு யாரோட இலையில வச்சு நீ எடுத்து சாப்பிட்ற நீ அப்படின்னு கேட்குறாரு. யாரு கை வச்சு சாப்பிட்றா நீ யாரு, எப்படி அவர் உடனே தலைவர் சொன்னாரா, அண்ணா அண்ணா விடுங்க, எனக்கு என்ன சாப்பிடும் என்ன பிடிக்கணும் அவனுக்கு தான் தெரியும், அதெல்லாம் அவன் பண்ணுவானா. ஓ அப்படியா, சரி ரைட்டு ஓகே. இந்த ஆனந்த் ஜோதின்னு சொன்னீங்க, அதில் உங்கள் தந்தையார் வந்து படத்துக்கான காஸ்டியூமரா இல்லை எம்ஜிஆர் சாருக்கான காஸ்டியூம்? தலைவர் கொண்டி தான். எனக்கு நான் எங்கள் அப்பா பார்க்கணுன்னா எங்கள் அப்பா மேக்கப் போட்ட தலைவர் கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அப்பா எப்படி மீசை வரைஞ்சிருப்பார் அவருக்கு. அந்த மேக்கப்லாம் எனக்கு தெரிஞ்சு அதில் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் படம் போடுறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த மேக்கப்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதுதான் முதல் படம் காஸ்டியூம் பண்ணது. ஆமாம், காஸ்டியூம் பண்ணல, ஒரு மேக்கப் தான், மேக்கப் மட்டும் பண்ணல. சரி 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 சரிங்க. அதனால அந்த மேக்கப்பை பார்த்து நான் ரசிப்பேன். அப்பா போட்டது. ஜானகியம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்பாவுக்கு, சபாபதி இது மாதிரி வாடா, என்னடா 2-3 நாளாக வரல அப்படின்னு. இல்லை எங்கள் அண்ணன் தான் பேச்சு எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அதனால இல்லை சரி வா பேசிக்கலாம், வா நேரில் வா. இல்லை அண்ணனை ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் நான் வரேன். இல்லைடா அண்ணன் தானே உன்னை கூப்பிடவே சொன்னார் அப்படின்னு. சரி வரேன் அப்படின்ட்டு அப்பா போவாருங்க. போன உடனே காரில் தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்பா போயிட்டு அண்ணா என்னண்ணே அப்படின்னு, என்னடா 2-3 நாள் வரல அப்படின்னு. அப்பா எதை பேசுகிறேன், என்னடா ஏற்று பேசுகிற, காரில் ஏறுறான்னு இட்டு போனான்னா 10 நாள் 5 நாள் வரமாட்டாங்க, அப்படியே ஷூட்டிங் போயிடுவாங்க. அதான் அவர் சொல்லிவிடும். அவர் எல்லாம் யாரை பார்த்தாலும் என் உடன்பிறவா சகோதரர் சபாபதி, உடன்பிறா சகோதரர் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்பாவை கண்டி. அவ்வளோ அப்பா மேலே அவருக்கு அவ்வளோ இஷ்டம். அதாவது தூங்கி எழுந்தவொடனே சபாபதி மூஞ்சி தான் முழிப்பார். சபாபதி தான் முழிப்பார். மனைவி எப்படி இருந்து தொண்டு செய்வாங்களோ அந்த வகையில் எல்லாம் தொண்டை செய்வார். ஒரு பெண்ணை இல்லாமல் ஒரு ஆணா இருந்து செய்வார் அப்பா. ஏன்னா ராதாரி அவர்கள் வந்து ஷூட் பண்ணார் இல்லைங்களா, அப்போ வந்து அப்பா வீட்டுக்கு வந்து உட்கார்றார். அங்கே வந்து நியூஸ் வந்துச்சு, இது மாதிரி தலைவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு. அப்பா அதோட போனவர் தான் ஒரு 15-20 நாள் வீட்டுக்கே வரல. அவர் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபுல்லாக கவனித்து அவர் எட்டு வந்து வீட்டில் சேர்க்குற வரைக்கும் கூட இருந்து அப்புறம் தான் வீட்டுக்கே வரல. அவருக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு வரமாட்டார். எம்ஜிஆர் சொன்னதுக்காக ஒரு விஷயம் பண்ணி யாருடைய கோபத்துக்காக வருத்தத்துக்காவது அப்பா ஆளான மாதிரி சம்பவங்கள் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஜெயலலிதா மேடம் வந்து வீட்டில் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் டேபிளில். அப்போது அவங்க உள்ளே வந்திருக்காங்க. சபாபதி தலைவர் எங்கன்னா மேலே இருக்கிறாரு அப்படின்னோடனே இவங்க மேலே போனாங்க. அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். திருப்பி போன வேகத்துக்கு திருப்பி அவங்க இறங்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. போனோடனே தலைவர் அங்கேருந்து கூப்பிட்டாரு, சபாபதின்னு. அண்ணா சொல்லுங்கண்ணே என்னடா பண்ணியிருந்த அவங்க வரும்போது. அண்ணா உட்காந்து சாப்பிட்டுருந்தேண்ணே அப்படின்னு. இல்லை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வரேன், சபாபதி எழுந்து நின்று பதிலே சொல்ல மாட்டாப்புல, அவன் என்ன பண்ணியிருந்தான், இல்லை சாப்பிட்டுருந்தாப்புல, சரி சாப்பாடு தான் முக்கியம் கொடுக்கணும் அண்ணா, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த கோவத்தில் போயிட்டார். அதான் சரி நீ சாப்பாடுக்கு மரியாதை கூட உட்காந்து சாப்பிட்றா, என்ன யார் வந்தாலும் சொல்லலாம், ஆனால் சாப்பாடுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுன்னு சொல்லி தலைவர் சொல்லி. எம்ஜிஆர் மரணம் வரைக்கும் அப்பா இருந்தாரா? என்ன இல்லை, அப்பா 79 இறந்துட்டார். 79 அவர் முதலமைச்சர் 2 வருஷத்துல இறந்தார். ஓ சரி சரி. எப்படிங்க என்ன அவர் அப்பா வந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு காரில் கிளம்பும் போது தலைவரோட காரில் வர்றாருங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது தலைவர் என்ன சொல்கிறார், சபாபதி நீ பின்னாடி காரில் வா அப்படின்னு சொல்லி கார் மாறுறாங்க. கார் மாறி பின்னாடி போகும்போது பின்னாடி வந்த காரு நின்று இந்த லாரியில் போய் இடித்து அப்போ ஆக்சிடென்ட், டேஷ்போர்டில் போய் தலை மாட்டிட்டு. அவரோட தலைவரோட பயணிக்கும் பொழுது வெவ்வேறு கார்களில். ஆமாம், இந்த டிரைவர் தூக்க கலக்கத்தில் போய் நின்று இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து நின்று இந்த லாரியில் போய் இடித்து தலை போய் டேஷ்போர்டில் மாட்டிட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பிளட்டு ரொம்ப இதாச்சு. இவர் முன்னாடி போன தலைவர் வந்து போய் அங்கே இருக்கிற ஹோட்டலில் கார் இறங்கிட்டு அவர் திண்ணையில் உட்காந்துருக்கார் தலைவர். சரி ஹோட்டலுக்கார் சொல்ல, ஐயா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களே, நான் இன்னொரு ரூம் சாவி ஒன்றா தரேன், நீங்கள் உள்ளே உட்காருங்க, அவர் பின்னாடி சபாபதி வந்தோன்னு. ஆனால் சபாபதி பின்னாடி தான் வந்துட்டுருக்கான், ஏன்னா அந்த ரூமோட சாவி அப்பா கிட்ட இருக்குது.
சபாபதி வந்தோடனே இது பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி அந்த கார் வந்து சொல்லுது இது மாதிரி சபாபதி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உட்காந்து தலைவர் அப்படியே காரை பிடிச்சி திருப்பி அங்கே போய் ஸ்பாட்டுக்கே திருப்பி ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லா டாக்டர் வர வச்சு எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, என் சபாபதி எனக்கு நல்லபடியாக இது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்த்து ஒரு 2 நாள் 3 நாள் கோமாவில் வந்து இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு தமிழ்நாடு முழுக்க அதிமுக கொடி அரைக்கம்பத்தில் பறந்துச்சு. ஓ ஒரு அப்போ ஆனால் உங்கள் தந்தை கட்சியில் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லை எவ்வளோ ஒரு இது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னு நம்ம உங்களுக்கு புரிய ஆச்சரியமான விஷயம். அதாவது ஒரு கட்சிங்கிறது ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தன் கூட இருந்த உதவியாளருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அப்படிங்கிறதோ தமிழகம் முழுக்க அரக்கம்பத்தில் பறந்துச்சு. அன்னைக்கு இருந்த எல்லா அமைச்சருமே இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றாங்க. அதாவது அப்பாவுக்கு கல்யாணம் ஆனது வந்து புரட்சி தலைவரும் அவரோட அண்ணன் சக்கரபாணி ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து தான் அபய சண்முக சாலையில் இருக்க பார்ட்டி ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பாவுக்கு. சரி, இது வரைக்கும் அங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆஃபீஸில் நடந்த கல்யாணம் நடந்தது. அப்போ அது நடந்த அதே போல் அப்பா இறந்தவொடனே பாடி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுங்க. வந்தவுடனே தலைவர் வீட்டுக்கு வந்தார். அவங்கள ஜானகியமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு வீட்டுன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இங்கே எப்படி நம்ம வச்சு பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்ட்டி ஆஃபீஸ்க்கு எடுத்து வந்துருங்க அப்படின்ட்டு ஏடிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸ்க்கு அவர் அங்கே எடுத்து வச்சு தான் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூடவே இருந்து மறுநாள் வரைக்கும் கூடவே இருந்தார் தலைவர். அங்கே இருந்தார். கூடவே இருந்து நடந்த அந்த இது செலவு ஃபுல்லாகவே அவரே எடுத்துக்கிட்டார். செலவு தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அங்கேருந்து சுடுகாட்டுக்கு 4 கிலோமீட்டர் தலைவர் நடந்து வந்து அனைத்து தலைவருமே. அதே போல் நான் கேள்விப்பட்டது வந்துங்க, அவர் ஃபஸ்ட்டு அழுது வந்து ரொம்ப கதறி அழுது வந்து தன் அண்ணா இறந்ததுக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்தது எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு தான். அண்ணாவுக்கு ஒரு உண்மையான கண்ணீர், தம்பிக்கு ஒரு உண்மையான கண்ணீர் சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு நான் உங்களுக்கு. சரி சரி சரி. அந்த கதறி அழுவார். கடைசியாக ஒரு படி மண்ணை போட சொல்லுவாங்க குழியில். ஆமாம், அதனால அவர் கதறி அழுவார். ஏன்னா உடன்பிறவா சகோதரர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவுக்கு அங்கே ராமவரம் தோட்டத்தில் போய் வேலை கிடச்ச பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவார். அப்போ தலைவர் என்ன பண்ணுவார், என்னடா நீ வர லேட் ஆகுது, நான் இப்படி வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையான்னு, சரி நீ ஒரு பைக் ஓட்ட கற்றுக்கோ அப்படின்ட்டு. சரி நான் அப்போ அங்கே இருக்கிற தோட்டத்துலேருந்து கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியும், சபாபதிக்கு பைக் ஓட்ட கற்றுக்கொடு, ஏன்னா வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ராயப்பட்டாலேருந்து இங்கே வருது ராமவரம் தோட்டத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவருக்கு பைக்கு கற்றுக்கொடுன்னு. சரி சொல்லிவிட்டு ஒரு 2 வாரம் விட்டுட்டாருங்க. 1 வாரம் 2 வாரம் விட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அப்பா நான் சொன்னேன், அண்ணன் நான் பைக் இப்போ ஓட்டுறேன், நான் டேய் பொய்யெல்லாம் சொல்லாத, ஆமாம் நான் ஓட்டுறேன் வாடான்ட்டு ராமவரம் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டு பைக்கு கையில் கொடுத்து ஓட்டுறா அப்படின்னு தலைவர் ரோட்டில் செக் பண்ணி தலைவர் ஓட்டி காமிச்சோன்னே அப்பாவுக்கு ஒரு ஜாவா பைக் ஒன்று வாங்கி கொடுத்து, நீ இதில் வந்துடு இனிமேல் பைக் வேணும் ஜாவா வாங்கி கொடுத்தேன்னு. அப்பா அதையும் கொஞ்ச நாள் தான் இருந்தார். அப்பா அதை போயிட்டு வந்தோடனே அப்புறம் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இவர் தலைவரோட வளர்ச்சி பெருசாக ஆக அப்பா என்ன தலைவர் என்ன சொல்லிட்டாரு, சபாபதி உனக்கு பைக்கு வேணாம், நான் ராமத்தோட்டத்தில் உனக்கு காரே அனுப்பிச்சிடுறேன், என்ன உன் வீட்டில் வந்து 5 மணிக்கெலாம் வந்துடும், நீ எழுந்து காரில் ஏறி இங்கே வந்துடு, நைட்டு காரில் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன், பிக்கப் ட்ராப்பு கார் தான் ராமத்தோட்டத்துலேருந்து, ஏன்னா சேஃபாக வரணும். ஏன்னா அப்போ கட்சி ரொம்ப இதுவாக இருந்தது இல்லைங்களா காம்படிஷனு, அதனால் அவருக்கு என்ன உயிருக்கு சேதம் ஆகிட போகுது, அந்த ஒரு சேஃப்டிக்காக பைக்கில் வர யாருன்னா எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால் அவங்க என்ன சொல்லணும், நீ காரில் வா அப்படின்ட்டு தலைவரே கார். பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய மனுஷன், ஆனால் எவ்வளோ சிம்பிள். அது மாதிரி ஏதாவது வியப்பான சம்பவம் ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்பா சொல்கிறது நடந்தே இருக்குது அது மாதிரி. அதாவது இப்போ கேரளாவில் புரட்சி தலைவர் வாழ்ந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இவங்க சும்மா தலைவர் வந்து அங்கே போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா அவங்க வாழ்ந்த வீடு அங்கே, அதனால் போகலான்னும் போது இங்கேருந்து போகும்போது அங்கே தெரிஞ்சிடுங்களாம், எப்படியோ இவங்க தெரியும் எல்லாரையும் மூடி மறைச்சி கிளம்பி போகும்போது அங்கே போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க. புரட்சி தலைவர் பணத்தை தூக்கி போட்டோன்னே அதை எடுக்க போனோன்னே இவங்க ஓடி போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சாத்திட்டு அங்கே இருக்கிறது தெரியாத மாதிரி அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கிற கிணத்துல வந்து உள்ள தலைவர் குளிப்பாருங்களாம். அப்போ மேலே டவுன் வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பார். சரி 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 சரிங்க. இது வந்து நான் வந்து அங்கே இருந்த ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க போல், புரட்சி தலைவருக்கு சாப்பாடு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இப்போ எங்கள் அப்பாட்ட சொல்ல, சபாபதி இந்த மாதிரி வீட்டில் கருவாடு குழம்பு சமைச்சு எடுத்துருவா. அப்படியா? கருவாடு சரி நான் செய்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. சரி நான் ஏன்னா இப்போ எங்கள் ஆயா வந்து சட்டியில் தான் செய்வாங்க, அப்போ அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால என்ன பண்ண, ஆனால் இங்கே ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அவர் வந்து அவர் வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சிவாஜி சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாராம், கமலா அம்மையார் ஃபோன் பண்ணி கருவாட்டு குழம்பு பண்ணி அனுப்புவார். ஏன்னா அது உடனே அவங்க இந்த விஷயம் சிவாஜி சார் எங்கேயோ இருப்பாரா, அண்ணன் கேட்டாருன்ட்டு உடனே இப்போ இது வந்து இயல்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க. சாப்பாடு வச்சோன்னே அந்த சாப்பாடு பிசைஞ்சு ஃபஸ்ட்டு கை ஜானகி அம்மாக்கும்,
2வது கை அப்பாவுக்கும், 3வது கை தான் இவர் சாப்பிடுவார். சபாப்தின்றது நம்ம முக்கியமான ஒரு இடத்துல அவர் வச்சுட்டார். ஏன்னா அதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பார். அவர் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டார். இப்போ அவர் ரூம்லேயே இருக்கும்போது யாரும் போக முடியாது. அவர் வந்துட்டு சபாபதி இங்கே செயின் வச்சுருந்தேன் காணோண்டா அப்படின்னு. அப்படியாண்ணா எனக்கு தெரில, நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவார். ஒரு 3 நாள் கழிச்சு அப்பா கேஷுவலாக தான் இருப்பார். அண்ணன் நம்ம கூட விளாட்றாருன்னு தெரியும். 3 நாள் கழிச்சு சபாபதி அன்றைக்கி செயின் காணோண்ணா. ஆமாண்ணே, அதோ இங்கே இருந்துச்சு. சரிண்ணே. ஓ, இந்த விளையாட்டுலாம் நடக்கும். ஏன்னா ஒரு ஆளை ஒருத்தர் நம்பணுன்றது வந்து நம்ம இப்படிலாம் வச்சு அவர் வந்து பார்த்து தான் அதில் நீட் எக்ஸாமோட மோசமான எக்ஸாம் அப்பா எழுதியிருக்காரு. கண்டிப்பாக அதுதான். எத்தனை வருஷங்கள் வந்து தலைவரோட இருந்திருப்பார்? 30 வருஷம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பரீட்சைகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் நடந்ததா, கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே இருந்ததா? இது வந்து சினிமா துறைக்கு வந்த பிறகு, நாடகத்துறையில கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் பர்சனலாக இவர் ஒப்பனையில் சேர்ந்து இவருக்கு பர்சனலாக கூட இருக்க வச்சு தான் இவர் வந்து அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல் ரூமுக்கு இட்டு போவார். ஒரு பேக்கை திறந்து ஃபுல்லாக பணம் இருக்கும். சபாபதி உங்களுக்கு எவ்வளோ செலவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றார். அப்போ அப்பா என்ன பண்ண திறந்த பேக்கை மூடிட்டு, ஆனால் இந்த பணத்துக்காக உங்கள் கூட இல்லைண்ணா, உங்களோட அன்புக்காக நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு உடனே கட்டி போச்சு. இல்லைடா அவங்க சும்மா செக் பண்ணு. சரி நீ என் கூட எனக்காக இருக்கிறியா இல்லை அந்த பணத்துக்காக என் கூட இருக்கியான்னு பார்த்தேன் அப்படின்னு. நான் பணத்துக்காக இல்லைனா உங்களோட அன்புக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. 79 உங்கள் தந்தையார் இறந்து போகிறார். அதற்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி 2 வருடத்தில் இறந்து போகிறார். இப்போ கலைவாணர் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கலைவாணருடைய பிள்ளைகள் பேத்திகள் வரைக்கும் எம்ஜிஆர் நிறைய பண்ணியிருக்கார். தந்தையார் மரணத்துக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்துக்கும் அவருக்குமான ஒரு உறவு போகிறது பார்க்கறது இல்லை, அது என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து இறந்த துக்கத்தில் அவர் அதே நினைவாகவே இருந்திருக்காரு. அப்பா நினப்பிலே இருக்கிறதுனால அம்மா ஒரு 4-5 வாட்டி, நாங்களும் எல்லாம் குழந்தை எல்லா குட்டி குட்டி பசங்களை விட்டுட்டும் போக முடியாது. ராய்ட்டாட்டு அங்கே போயிட்டு வந்து ஒரு நாள் மாதிரி ஆகிடும் அந்த காலகட்டத்தில். ஆமாம், வந்துட்டு எந்த போக்குவரத்து இதுவும் கிடையாது இல்லைங்களா. அது அப்போ இங்கே 6 பசங்களை விட்டுட்டு அங்கே போயிட்டு வர முடியாது இல்லைங்களா. அவங்கள 4-5 வாட்டி போகும்போதெல்லாம் இல்லாமல் அதே நினப்பில் இருக்கிறாரு. அதை நீங்கள் போனீங்கன்னா திருப்பி அவர் வந்து அதே ஃபீலிங் வந்துடும். இப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணதுனால அம்மா போக்குவரத்து போயிட்டு வரமுட்டா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அந்த அப்பா இறந்த காலகட்டத்தில் வீடு மேலே அப்பா வந்து லோன் வாங்கியிருந்தார். ராய்பட்டாவில் நம்ம மீசவட் நகரில் வீடு அப்பா சேர்த்தோன்னே இந்த வீடு வந்து லோனுக்கு இருந்துச்சு. அதை கட்டி இந்த வீடை வச்சு நீங்கள் இருங்க, பசங்களாம் வளர்ந்த பிறகு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வளர்ந்து வர்றது நாங்கள் இல்லை, நாங்கள் வளர்த்துக்குள்ள அவர் போயிட்டார். அவர் இறந்துட்டார், தலைவர் இறந்துட்டார். நாங்கள் வளர்ந்து வரத்துக்குள்ள அது அதனால 8 வருஷம் தான் இருந்தார். ஆமாம், அது சரி. அதனால எங்களுக்கு அவர் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, நான் கேட்குறேன், அவர் வந்து அவரே வந்து தேடி வரக்கூடிய நபர் தானே, வருத்தம் இருந்தாலும் அது நபர் தான். இது வந்து நான் தவறான நோக்கத்தில் கேட்கல, எப்படி அது வந்து நடக்காமல் போனது அப்படிங்கிறதுக்காக தான். இல்லை, இப்படி ஒருத்தர் வச்சிருந்த ஒருத்தருடைய குடும்பம் போது எப்படியும் அது அப்பா மேலே அப்பா நினைவு உங்கள் தந்தை நினைவாக இருக்கிறதெல்லாம் ஓகே, எப்படி அது வந்து தடைப்பட்டது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அது எங்களுக்கே ஒன்றும் புரியும். ஏன்னா கலைவாணர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பேத்திகள் வரைக்கும் அவருடைய இது போயிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா எப்படி மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு, நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்போம், தலைவர் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலையே, என்ன மறந்துட்டாரான்னு. எல்லாருமே அவங்க வந்து கூட இருக்கவங்க அப்படியே அந்த அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓ ஓ சரி, வேற மாதிரி அவரை டைவெர்ட் பண்ணி. ஏன்னா அப்போ அவர் சிஎம் இல்லைங்களா, அதனால அவர் ஃபைலு பார்க்கறது போகிறது வர்றது இப்படி போய் அவரை அப்படியே டைவெர்ட் பண்ணி இந்த நினைவே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்பா இருந்தது நடந்திருக்காது சார், எம்ஜிஆருக்கு நடந்திருக்காது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி எம்ஜிஆர் நடந்திருக்கா இல்லை, அப்பா இருந்திருந்தால் அம்மாவே உள்ள வந்திருக்க முடியாது. திரும்ப சொல்லுங்க, பேரோட சொல்லுங்க. ஜெயலலிதாமாவே உள்ள வந்திருக்கும். அப்படியா? அது தெளிவாக சொல்றீங்க. ஓ ஓ, என்ன காரணம்? நாணயம் வந்து சொல்லியிருப்பாங்க, யார் இருந்தாலும் பார்த்து இது பழக விடு கூட அப்படின்னு. அதனால அப்பா எல்லாரையும் ஒரு தூரம் தான் வச்சிருப்பாரு. புரட்சி தலைவர்கிட்ட எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அப்படிதான் போக முடியும். அவரை மீறி யாரும் போக முடியாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 79 அப்பா இறந்துருப்பாரு. ஆமா, புரட்சி தலைவர் அம்மா வந்து சேரும் போது 80 போய் பார்த்துருப்பாங்க. 81 கடலூர் மாநாடுன்னு நினைக்கிறீங்க. 81 எனக்கு தெரிஞ்சு 80 தான் இருக்கணும். கடலூர் மாநாடு அப்பா இறந்து 79. சரி, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா போய் அரசியலுக்குள்ள போனாங்க. அது நீங்க வேரியேஷன் பாத்தீங்கன்னா புரியுதா சொல்லும். அதனாலதான் 79 இருக்கு அம்மா இருந்தது கிடையாது கூட, அவங்க ஷைன் ஆகல. ஆஃப்டர் அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்க இது பண்ணி. இப்போ டி நகர் ஆஃபீஸில் வந்து தலைவர் ஃபைல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா வந்து வெளியே உட்காந்துருப்பாரு. ஜேபிஆர் ஐயா வந்து இது மாதிரி சபாபதி தலைவர் எப்படி இருக்கார் பார்த்துட்டு வா அப்படின்னு உள்ளே போனேன். ஃபைல் பார்த்தேன். அண்ணா அப்படின்னு, என்னடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை போங்க உள்ளே போங்க. அந்த வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சோம் தலைவர் என்ன அந்த வாய்ஸ். நீங்கள் போங்க பேசுங்க போங்க இப்படி
அப்பா சீக்கிரம் இறந்துட்டாரு, அது அவர் எம்ஜிஆரோட மனமாற்றம் புரிஞ்சிக்க முடியுது. அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் தந்தையால் பயன்பெற்ற ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் வந்திருப்பாங்க, இன்னைக்கு வந்திருப்பாங்க, அவங்க ஏன் உங்களுக்கு உதவி பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாராவது உதவி பண்ணுறாங்களா? இல்லை, நாங்கள் வந்து அப்படி போயிட்டு நான் ஜேபிஆர் போய் பார்க்கும்போது அவர் ஒரு வேலை சொன்னாருங்க. அந்த கம்பெனியில் நம்ம வேலைன்னா அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த போக்குவரத்துக்கு அந்த காலத்தில் எதுவுமே இல்லாதனால நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பிப்பா ஐயா கம்பெனியில் போய் சத்யமூர்த்தியில் வந்து நான் ஒரு 4-5 வருஷம் அங்கே வேலை செய்தேங்க. அதை வச்சு தான் ஜெயடி தொலைக்காட்சிக்கு நான் போனேன். அது ஓகே. நான் இன்னைக்கு உள்ளவங்க இப்போ இவங்கெல்லாம் அப்பா மூலம் தான் சார் போயிருப்பாங்க, இவங்க கூட ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெக்ரெட், மன வருத்தம் யார் மேலே? இல்லை, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு அப்பா இறக்கும் போது அன்னைக்கு கேஸு அந்த டிரைவரு கார் மேலே கேஸ் போட்டு 45,000 எங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணமே எங்களுக்கு வரல. அப்பாவோட கேஸ் பணமே வரல. அது அதிமுக ஆண்ட சட்ட அமைச்சர்கிட்ட போய் எத்தனையோ வாட்டி கேட்டோம், அவங்க ஹெல்ப் பண்ணல. இதுக்கு மேலே நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அவரு அப்பா அவ்வளோ ஃப்ரெண்டு. இப்பயும் அவர் இருக்கிற அவர் இறந்துட்டாருங்க. சரிங்க. அவர் பேர் சொல்ல விரும்பல. சரி. எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமா இருந்த உங்கள் தந்தையின் மரணத்துக்கு வேற யாரெல்லாம் அந்த மரணத்துக்கு வந்திருந்தாங்க உங்களை யோசிச்சு பார்க்கும் பொழுது ஞாபகம் இருக்கு? இறுதி சடங்கு முடிக்கிற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாருங்க. கடைசி நேரத்தில் உள்ளே வச்சுட்டு நேரத்தில் வந்தவுடனே கொஞ்சம் அண்ணனை மேலே தூக்கி வைங்க, நான் கொஞ்சம் தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை குழியில் வச்சுட்டா எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த சின்ன சலசலப்பில் தலைவர் அங்கே உட்காந்துருந்தார். என்ன அங்கே சவுண்டுன்னு? இல்லை சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, பாடியை உள்ளே வச்சுட்டாங்க, எடுக்க சொல்கிறாரு, தொட்டு கும்பிடணும்னு சொல்கிறாருன்னு. சரி, கடைசி இருந்தாலும் சரி தூக்கி மேலே வைங்க, தொட்டு கும்பிட்டோம் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் வந்து அப்பாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்குறதால இந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு உங்கள் தந்தை மேலே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அல்லது உங்க தந்தை வந்து ஏதோ சமயத்தில் அவரை காப்பாத்திருக்கணும் இருக்கு. அப்ப அதெல்லாம் உண்மைதானா? உண்மைன்னா அது கேட்போம். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எம்ஜிஆர் ரஜினி சார் அடிச்சிட்டாருன்ற விஷயம் எனக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாரும் தலைவரும் வீட்டில் இருந்து சந்திக்கும் போது, அப்போ வந்து தலைவர் இவர் பேசிட்டு இருக்க நேரத்தில் என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் உள்ளே போனால் நான் என்னென்னு விசாரிச்சு சொல்கிறேன் சார். நீ என்ன விசாரிச்சு சொல்கிற? அப்புறம் அப்பா விசாரிச்சதில்ல, ஒன்றும் இல்லைப்பா நீ போப்பா, பிரச்சனை இல்லை. ஏதோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரஜினி சார் மேல எம்ஜிஆருக்கு கோபம் இருந்தப்போ அதை பற்றி விசாரிக்க உங்க தந்தை கிட்ட சொன்னாரு. அவர் விசாரிச்சு ரஜினி சார் நல்ல விதமா சொன்னார். அதுதானே? அதுதான் சொல்லுவாங்க. அதுதான், அது ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. சரி விடுறான் அப்படின்னு அந்த நன்றி விசுவாசத்துக்காக வந்திருக்கலாம். இன்னொரு பிரமுகரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.